பாருங்க முட்டை குழம்பு கருவாடும் போட்டு வச்சு நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு கறி. கருவேப்பிலை முட்டை கறிக்கு கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் போடுறேன். முட்டை குழம்பு தண்ணியாக தான் இருக்கிறது. உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் முட்டை குழம்பும் கேரட்டு போட்டு அவிச்ச புட்டும் செய்தாங்க. அதுதான் இன்றைக்கி எங்களோட உணவு, இரவு உணவு. இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்க சரியான சிரமப்பட்டாங்கன்னா பக்கத்து அந்த உளவு இயந்திரம் வந்து உழுது கொண்டு இருந்த வழியால் சரியான சிரமம். அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வீடியோவில். இப்போ அதை உழுதுட்டு போயிட்டுது. அதனால் நாங்கள் ஆரம்ப கதையே எங்களால் கதைக்கலாம், அவ்வளோ சத்தமாக இருந்தது. அப்போ தொடக்கத்தில் நாங்கள் அறிமுகம் செய்து போட்டு செய்வோம்னு சொன்னால் எங்களால் முடியாமல் போயிட்டுது. அதை வந்து நாங்கள் இப்படி சாப்பாடு செய்து முடியாத இந்த அறிமுகத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நல்ல சுவையான உணவு ஒன்று தயாரிச்சிடம் தொடர்ந்து காணொலியை பாருங்க. சீவி வச்ச கரட்டி எடுத்து மாவோட கலப்பம். அரிசி மாவையும் கரட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ சுடு தண்ணி வச்சு உப்பு போட்டு வச்சிருக்கிறேன் கிண்ணத்தில். நீ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலப்பம். இதில் நாங்கள் இப்படி கையாலே ஊற்றி புட்டுண்ட பதத்துக்கு எடுத்தால் சரி. நான் நடுவே போட்டு கப்பில் போடுற குத்துற மாதிரி குத்த தேவையில்லை. இந்த கையாலேயே சரியான பதத்துக்கு வருது. இந்த கரட்டில் கலர் அப்படியே வந்துடுது மாவோட சேர்ந்து. வெள்ளை அரிசி மாதிரி தான் நாங்கள் போட்டுருக்குறோம். புட்டெல்லாம் குழச்சி எடுத்தாச்சு. புட்டு பழத்துக்கு எடுத்தாச்சு. இவன் நாங்கள் குழலில் தான் இது போட போகிறோம். முதல் வந்து தேங்காய் போடுவோம் கொஞ்சமாக.
பூவை போடலாம், பூ அதுக்குள்ளே போடலாம். எண்ணெய் வச்சுட்டு பெருஞ்சீரகம் போடுவான், வெங்காயம், ரெண்டு பச்சை நான் வெட்டாம போடுறேன் வாசத்துக்கு. கருவேப்பிலை, குழல் புட்டு நீதி பட்டி போட்டு ரெண்டும் வைக்கிற வெண்டைக்கு. முட்டைக்கறிக்கு கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் போடுறேன், போட்டால் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கருவாட்டை பார்க்க போய் வாய் உருது. அரைச்சி வச்ச தக்காளி போட்டால் குழம்பு கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். கறித்தூள், இப்படியே கிள்ளி வச்சு சாப்பிட அப்படி இருக்கு, சூப்பராக இருக்குமே. இந்த டிராக்டரால் உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு டிராக்டர் சத்தம் தான் கேட்க போகுது. உப்பு, தேங்காய் பால், கவிஞ்சிட்டு என்ன சின்ன புட்டு மேலாளவங்க மிச்சா அது பானை சரிஞ்சு விழுந்து போச்சா பரவாசி புட்டு இதாகிட்டு திருப்ப அதை அவிக்க போகிறோம். அவிச்ச முட்டையை போடுவோம். முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கி வைப்போம். இந்த குழம்புல நான் தடிப்பாக வந்துருக்கு. முட்டை குழம்பு கருவாடம் போட்டது நல்ல ஒரு வாசம். தக்காளி பழம் இறச்சி விட்ட வழியை தான் நான் இப்படி இந்த தடிப்பு. இந்த முட்டை தனியாக அடிக்காது. யாரும் குழல் புட்டு எனக்கு இந்த புட்டு தான் நினைக்குது நல்லா அவிஞ்சிடும். குழல் புட்டை விட இப்படியே வைக்கிறது நல்லா இருக்கும். இப்படி புட்டு அவிங்க நீத்துப்பட்டி புட்டு. நீத்துப்பட்டி இல்லாத என்ன செய்கிற குழல் புட்டு தான் அவிக்கணும். முட்டை குழம்பா விடுங்கோ. பாருங்க முட்டை குழம்பு கருவாடும் போட்டு வச்சு நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு கறி. மற்றது கரட் போட்டு குழல்லையும் போட்டு அவிச்ச நாங்கள். அதே நேரம் நீத்துப்பட்டிலையும் அவிச்ச நாங்கள். குழலில் அவிச்சதை விட நீத்துப்பட்டியில் அவிச்ச வந்து நல்லா அவிஞ்சு ஒரு பஞ்சு போலேயே இருக்குது. குழல் புட்டு அதுவும் அப்படி தான் இருக்குது பிரச்சனையில். ஆனால் அது வந்து இனிப்போடு சாப்பிடணும்னு சொன்னால் அப்படி சாப்பிடலாம். குழம்போடு சாப்பிடணும் இதுதான் சரி. வச்சு கூட சாப்பிடுங்க. ஆணும் தீத்து இந்த சின்ன பொழுக்கிட்ட போலைக்கு வந்து ஆடுறது பாருங்க. முட்டை குழம்பு தனியாக சாப்பிட்றதுக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் கருவாடையும் போட்டு சமைக்கிறதுக்கு இனியில் வாசமாகவும் இருக்குது, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. முட்டை எங்களுக்கு அவிக்க உடைக்கிறான் பெரிய சிரமமாக கிடாது. நீங்களும் சாப்பிடுங்க, இருந்து பார்க்குறீங்க இருட்டுது. எந்த இடக்கையான என்னென்ன சாப்பிட்றது? எது இடக்கை அந்த பக்கம் தான் சாப்பிடுங்க. எடுக்கலாது எனக்கு புட்டு ராக்கி கருவாட்டு குழம்பு புட்ட நேரம் முடிவு வாய் வரி கொண்டு நிற்குது. சத்தியமாக சொல்ல நம்ப மாட்டீங்க. எப்போ வீக்கு வாயில் வேப்பன் இருக்கு கருவாடு. இது சூட மீன் கருவாடு. கணக்கா போடையில கொஞ்சம் தான் போடுறாங்க. புட்டையும் குழம்பு வாயில வச்சு பாருங்க. அம்மா இன்னும் ஒரு அருமையான சுவை.
சின்னவர் சாப்பிட்றவங்களுக்கு தெரியுமோ பாருங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அவ்வளோ பிடிச்சா மட்டும்தான் இவர் சாப்பிடுவார் சும்மா எல்லா சாப்பாடையும் சாப்பிட மாட்டார் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவார் பொய்யுக்கு சொல்லல சத்தியமாக இவ்வளோ நாளும் நான் புட்டு குழம்பு சாப்பிடுக்கிட்டு போகிற சுவையாக இருக்குது கரெக்டாக நிறைய சேர்த்துருக்குறோம் நல்ல பிள்ளைகள் சத்தான உடம்பு குட்டி முட்டை சாப்பிடுங்க இவர் முதல் திட்ட போன அவன் நேரம் பாருங்க பாஞ்சு விழுந்து நடக்குது இப்போ என்ன சாப்பாடு காட்டிடலாம் இருக்கு ரெண்டால் அவர் மடியில் இருக்கிறதே தூக்கி காட்டிடலாம் தட்டி குட்டி போடாங்க கொட்டினா வேஸ்டா போயிடும் குழல் புட்டோடைய அடிப்போம் குழாச்சு பட்டம் வருது அம்மாவே இந்த கையால் எடுத்து சாப்பிட விடுங்க கரெக்ட் புட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இனிப்பு தன்மையும் ஒன்று இருக்குது அந்த கரெக்டும் சேர்ந்து இருக்கு நல்ல ஒரு இனிப்பு தன்மையும் அந்த கரெக்ட் வந்து அவிஞ்சு நல்ல சொப்டாகவும் இருக்குது அதனால் வந்து அந்த புட்டு தனியாகவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த கரெக்டும் சேர்ந்து அவிஞ்சபடியாக அந்த சாலையோட இனிப்பு தன்மையும் இருக்குது அப்படியே சும்மாவே சாப்பிடக்கூடிய மாதிரியே இருக்குது இந்த கரெக்ட் புட்டு நீங்களும் கட்டாயம் இதை செய்து பாருங்க மிக மிக ஆரோக்கியமான உணவு இந்த கரெக்ட் இருக்குது முட்டை குழம்பு கருவாடு அதை நீங்கள் வைக்காட்டியும் பரவாயில்ல தனியாக கரெக்டை சேர்த்து புட்டை வச்சுட்டீங்கன்னா அதே ஒரு ஆரோக்கியமான உணவு ரெண்டு பேருக்கும் கரெக்ட் தனியாக கொடுத்தா சாப்பிட்றதே கிடையாது வெள்ளைக்கறி வச்சு கொடுத்தா தூக்கி கரையா வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இப்போ நீங்களே பாருங்க எப்படி சாப்பிடணும் அதுக்கு தெரியா ஆனால் அந்த கரெக்டு நீங்கள் நானும் சாப்பிட்றேன் உண்மைக்கு சொன்னால் நானும் சாப்பிட்றேன் கேளுங்க நானும் சாப்பிட்றேன் நானும் கேரட் வந்து சம்பல் போட்டாலே இப்போ அப்படி நறுக்கும் ஒரு கட்டுக்குன்னு சாப்பிட்றேன் சம்பல்லாம் மிஞ்சி போடுவோம் இல்லாட்டி வெள்ளைக்கறி வைப்பேன் கரெக்டில் வெங்காயம் இருந்துட்டு தான் குழம்பு வைப்பேன் அப்படி பார்க்க போய்க்குள்ள இது அந்த நல்ல சொப்ட்டு அவிஞ்சு புட்டோட சேர்ந்துருக்கோடைய அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த குழல் புட்டெல்லாம் நான் அப்படியே எடுத்து சாப்பிட்றேன்னு நல்ல சுவையாக இருக்குது இன்றைக்கு தான் அருமையான இவ்வளோ நாள் காணொலியில் இண்டியான் சாப்பிட எனக்கு அருமையான பிடிச்சிருக்கு அருமையாக இருக்கிற இன்னொரு காரணம் இருக்குது ஒரு இலையிலேயே 4 வேலை சாப்பிட்றோம் அதே மாதிரி சுவையான தனியாக சாப்பிட்றதுக்கும் இலையில எல்லாரும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இவைக்கும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தம் தான் சின்னவர் சாப்பிட்ற பார்க்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பாருங்க சின்னவர் சாப்பிட்றேன் இவ்வளோ நேரம் சாப்பாடு கொண்டாந்து சனி கொண்டு வந்தார் நித்திரையால் வந்திருந்து அழுது கொண்டே இருந்தவர் சாப்பிட வலிக்கிட்டார் உண்மைக்குமே நீல வார்த்தையில் சொல்லலாம் சுவை நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க இப்போ நாங்கள் சும்மா சொல்கிறோன்னு நினைச்சால் கருவாட்டையும் போட்டு முட்டை குழம்புக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அப்போ தண்ணி நம்மளே கொடுக்குறேன் ஆமாம் வாயில் வைக்க அமுதம் தான் ஓகே உறவுகளே இன்னும் இது போன்ற ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் எங்களோட சேனலுக்கு யாரும் முதலாக வந்தால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி கறி விடட்டா